வாங்க இன்னைக்கு நாம ஈரான் இஸ்ரேல் மோதலுக்கு நடுவுல இன்டர்நெட்டையே கலக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பயங்கரமான மர்மத்தை பத்தி பார்க்க போறோம். இது வெறும் ராக்கெட் தாக்குதல் பத்தின விஷயம் இல்ல, உண்மையே தாக்குற ஒரு டிஜிட்டல் போர். வாங்க இந்த மர்மத்தோட ஒவ்வொரு முடிச்சையும் அவிழ்த்து பார்ப்போம். இப்ப எல்லார மனசுலயும் இருக்கிற கேள்வி இதுதான். ஈரானோட தலைவர் காமேனி, இஸ்ரேலோட பிரதமர் நெத்தன்யாஹூ, இவங்க ரெண்டு பேருமே சமீபத்துல நடந்த தாக்குதல்கள்ல ஒன்னு கொல்லப்பட்டாங்க இல்லனா படுகாயம் அடைஞ்சிட்டாங்கன்னு ஒரு செய்தி காட்டு தீ மாதிரி பரவுச்சு. அங்கிருந்து தான் இந்த ஏஐ சந்தேகம் பூதாகரமா வெடிச்சது. போர் நடக்கும்போது உண்மைதான் முதல் பலியாகும்னு ஒரு பழமொழி இருக்கு. அது மாதிரிதான் ரெண்டு நாடுகளுமே எதிர்த்தரப்பு தலைவருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனா இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகும் வழக்கம் போல மீடியா முன்னாடி வராம இருந்தது இந்த சந்தேக புகையை இன்னும் அடர்த்தியாக்கிடுச்சு. ஒரு பக்கம் இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா, எல்லாம் போய் எங்க பிரதமர் நல்லா இருக்காரு அப்படின்னு அறிக்கை விடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஈரானும் மத்த சில மீடியாவும் இல்ல அவருக்கு பெரிய காயம்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவுல சரியா அதே நாள்ல நெத்தன்யாகோவோட சகோதரருக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட்னு ஒரு செய்தி வருது. இதனால ஏதோ ஒன்ன மறைக்க தான் இந்த நாடகம் நடக்குதுன்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வலுவாச்சு. இந்த வதந்திகளுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு நெத்தன்யாகோவோட ஆபீஸ்ல இருந்து 2 வீடியோக்களை வெளியிட்டாங்க. அவர் நல்லா இருக்காரு, ஆக்டிவா வேலை செய்யறாருன்னு காட்டுறது தான் அந்த வீடியோக்களோட நோக்கம். ஆனா அந்த வீடியோக்கள் பிரச்சனைய சரி பண்ணுச்சா இல்ல இன்னும் பெருசாக்கிச்சா பாப்போம். வீடியோவிலேயே பிரச்சனை ஆரம்பிச்சுது. அந்த கான்ஃபரன்ஸ் கால் வீடியோல அவருக்கு 6 விரல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னு ஒரு சர்ச்சை கிளம்பிச்சு. சரி, இதை சரி பண்ணலான்னு 2வது ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அதுல அவரு ஒரு கஃபேல இருக்காரு. ஆனா இந்த வீடியோ தான் இன்டர்நெட் துப்பறிவாளர்களுக்கு இது கண்டிப்பா டீப் ஃபேக் தான் சொல்றதுக்கு இன்னும் நிறைய ஆதாரங்களை கொடுத்துருச்சு. இப்பதாங்க விஷயமே சுவாரஸ்யமாகுது. மக்கள் அந்த 2வது கெஃபே வீடியோவை சும்மா விடல, ஒவ்வொரு ஃப்ரேமா பிரிச்சு மேய ஆரம்பிச்சாங்க. அப்பதான் நம்ம சாதாரண கண்ணுக்கு தெரியாத ஆனா ஒரு கம்ப்யூட்டர் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், அதாவது கிளிச்சஸ் ஒவ்வொன்றா வெளியே வர ஆரம்பிச்சுது. அவங்க கண்டுபிடிச்ச முதல் மற்றும் ரொம்ப விசித்திரமான ஒரு க்ளூ அவர் கையில வச்சிருந்த அந்த ஒரு கப் காஃபியில தான் ஒளிஞ்சிருந்துச்சு. முதல்ல நெத்தன்யாகு ஒரு இடதுகை பழக்கம் உள்ளவர், ஆனா வீடியோ முழுசும் வலது கையால தான் காஃபி கப்பை பிடிக்கிறாரு. அது கூட பரவாயில்ல, அந்த காஃபி கப் நிறைஞ்சி இருக்கு. அது அவர் கிட்டத்தட்ட தலைகீழா சாய்க்கிறாரு. ஆனா ஒரு சொட்டு காஃபி கூட கீழே சிந்தல. குடிச்சிட்டு கீழே வச்சதுக்கு அப்புறமும் பார்த்தா காஃபியோட அளவு கொஞ்சம் கூட குறையல. இது இயற்பியல் விதிகளை எல்லாம் தாண்டின ஒரு விஷயமா இருந்துச்சு. அடுத்ததா அவங்க நோட் பண்ண விஷயம், அவரோட கைய பாக்கெட்ல போடுற மாதிரி ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு சீன்ல தான் இருந்துச்சு. நம்ம பாக்கெட்ல கைய விட்டா துணி உள்ள போகும். ஆனா அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அவரோட கை பாக்கெட் கிட்ட போகும்போது அந்த பாக்கெட் துணியே ஒரு காந்தம் மாதிரி முன்னாடி வந்து அவரோட கைய உள்ள இழுக்கிற மாதிரி ஒரு வினோதமான காட்சி இருக்கு. இது ஒரு துணியோட இயல்பான அசைவ மாதிரி இல்ல, ஒரு டிஜிட்டல் குளறுபடி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இது எல்லாத்தையும் விட இது ஒரு டீப் ஃபேக்ட்னு பலரும் உறுதியா நம்புறதுக்கு காரணமான ஒரு ஆதாரம் அவரோட விரல்ல இருந்த ஒரு மோதிரம். இந்த காட்சியை நல்லா பாருங்க. ஒரு செகண்ட் முன்னாடி அவரோட விரல்ல தெளிவா ஒரு மோதிரம் தெரியுது. அடுத்த செகண்டே அவர் இன்னொருத்தருக்கு கை கொடுக்க கைய தூக்கும்போது அந்த மோதிரம் அப்படியே மாயமா மறைஞ்சிடுது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல திரும்பவும் வருது. இந்த மாதிரி பொருட்கள் திடீர்னு தோன்றி மறையறது ஏஐ வீடியோ உருவாக்கும் போது நடக்கிற ஒரு பொதுவான பிழை. இதுதான் இந்த கேஸ்ல ஸ்மோக்கிங் கன், அதாவது முக்கியமான ஆதாரம்னு சொல்றாங்க. சரி, ஒரு நிமிஷம் இது டீப் ஃபேக் தான்னு வச்சுக்குவோம். அப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, எதுக்காக ஒரு நாட்டு பிரதமர் தான் உயிரோட இருக்கேன்னு நிரூபிக்க எதுக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு போலி வீடியோவை உருவாக்கணும்? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்? இதுக்கு 3 முக்கியமான தியரிகளை முன்வைக்கிறாங்க. ஒன்னு, ஈரான் தாக்குதல்ல அவருக்கு உண்மையிலேயே பெரிய காயம் ஏற்பட்டிருக்கலாம். அதை மறைச்சு நாட்டு மக்களோட தைரியம் குறையாம பாத்துக்க இந்த நாடகம் நடக்கலாம். 2வது, எதிரிகளோட கொலை முயற்சியிலிருந்து தப்பிக்க அவர் எங்கேயோ ஒரு பதுங்கு குழியில இருந்துட்டு வெளி உலகத்துக்கு தன்னோட ஏஐ உருவத்தை அனுப்பலாம். 3வது, இது ஒரு முழுமையான சைக்கலாஜிக்கல் வார். அதாவது எதிரிகளுக்கும் சரி சொந்த நாட்டு மக்களுக்கும் சரி நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம், எல்லாம் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு காட்டுறதுக்கான ஒரு தந்திரமா இருக்கலாம். பாருங்க, இந்த நெத்தன்யாகு வீடியோ மர்மத்தை நாம தனியா பார்க்கவே முடியாது. இது வெறும் துப்பாக்கிகளும் ஏவுகணங்களும் மட்டும் மோதுற போர் இல்ல. இதுல தகவல்களும் பொய்களும் கூட ஒரு பெரிய ஆயுதம். இது அந்த பெரிய நிழல் யுத்தத்தோட ஒரு சின்ன துண்டு தான். வாங்க அந்த பெரிய சித்திரத்தை கொஞ்சம் பார்ப்போம். இந்த தகவல் போர்ல ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு சாதகமான ஒரு கதையை சொல்றாங்க. அமெரிக்கா நாங்க ஈரானோட பாதி பலத்தை காலி பண்ணிட்டோம்னு சொல்லுது. அதுக்கு ஈரான் இஸ்ரேல் எங்க மேல பழி போட அமெரிக்காலே ஒரு தாக்குதல் நடத்த பிளான் பண்ணுதுன்னு எச்சரிக்குது. இதுக்கு நடுவுல தான் இஸ்ரேல் எங்க தலைவர் ஜாலியா கஃபேல காஃபி குடிக்கிறாருங்கிற கதையை சொல்லுது. இந்த வார்த்தை போருக்கும் வீடியோ மர்மத்துக்கும் நிஜ உலகத்துல பெரிய விளைவுகள் ஏற்படுது.
உலகத்துக்கே எண்ணெய் கொண்டு போற முக்கியமான கடல் வழியான ஹார்முஸ் ஜலசந்திய ஈரான் மூடிட்டாங்க. இதனால உலக அளவுல பெட்ரோல் டீசல் விலை ஏறுறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. பாதிப்பு நம்ம வரைக்கும் வரும். கடைசியா அந்த நெத்தன்யாஹூ வீடியோக்கள் உண்மையா இல்ல டீப் ஃபேக்காங்கிறதுக்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ பதிலும் இதுவரைக்கும் கிடைக்கல. அது ஒரு மர்மமாவே தொடருது. ஆனா ஒருவேளை உண்மைய ஒரு மர்மமாவே வச்சிருக்கிறது தான் இப்போதைய நவீன போரோட ஒரு தந்திரமா இருக்கலாம். இந்த முழு சம்பவமும் நம்ம முன்னாடி ஒரு பெரிய ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வியை வைக்குது. டெக்னாலஜி நம்ம கண்ணையே ஏமாத்துற அளவுக்கு வளர்ந்துட்டு வந்த காலத்துல நாம எதை நம்புறது, எது உண்மைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உண்மையே ஒரு போர்க்களமா மாறிவிட்ட ஒரு உலகத்துல நாம எதை புடிச்சுக்கிட்டு நிப்போம்? யோசிச்சு பாருங்க.